விரயங்கள் ஏற்படும். தொழில் விரயம், உத்தியோகம் விரயம், வியாபார விரயம், குடும்ப விரயம். அதீத கவனமாக இருக்க வேண்டும். சிம்ம ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை முருகரை சரணாகதி அடைவது நன்மை தரும். தேக ஆரோக்கியத்தில் மன அழுத்தம், கோபதாபம், ஆவேசம், ஆக்ரோஷம், பிபி, சுகர் எல்லாம் தாறுமாறாக மாறும். தூக்கமின்மை ஏற்படும். நண்பர்கள் போர்வையில் அதேபோல் உங்களுக்கு அப்படி இப்படி என்று யாராவது சிறு ஆலோசனைகள் தவறாக கூடி உங்களை தவறாக வழிநடத்தக்கூடிய காலகட்டம். ஆடி மாதம் முழுவதும் இல்லாமல் ஆவணி மாதம் வரை பொறுமை காக்க வேண்டும். தேகாரோக்கியத்திலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள், வியாபாரத்தில் இருப்பவர்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவதும், உங்களுக்காக துணையாக இருந்தவர்கள், துணை அல்லது துணைவியாக இருந்தவர்கள், உங்களுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் சொல்வதில் உண்மை இருக்கும். அதை புரிந்து கொள்ளாமல் அவர்களை துச்சப்படுத்துவது, கேவலப்படுத்துவது விரைவிலே உங்களை தனிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும். அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். கேது உடைய சாராம்சம் சூரியனின் வீட்டில் இருப்பதனால் உங்களை ஏதாவது ஒரு தனிமைப்படுத்துவதற்கு உண்டான கிரக சூழ்நிலை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரர்கள் கௌரவம் பாதிக்காமல் இருப்பது புத்திசாலித்தனம்.